நமது பரிசுத்த எபுரோன் திருச்சபையின் தலைமை போதகர் அப்போஸ்தலர் பி.கே. தியாகராஜன் அவர்களின் 45 ஆண்டுகால விசுவாசமான ஊழியத்தை கொண்டாடுகின்றோம். நமது ஐயாவின் கீழ்ப்படிதல், அன்பு மற்றும் தேவனுடைய ராஜ்யத்தின் தாக்கத்தின் பயணத்தை கௌரவிக்கும் ஒரு சிறிய தொகுப்பு. அன்று மும்பை தாராவியில் ஒரு எளிமையான நற்செய்தி பிரச்சாரமாக தொடங்கிய ஐயாவின் ஊழிய பயணம் இன்று மும்பை முழுவதும் ஒரு பலமான இயக்கமாக வளர்ந்து 45 ஆண்டுகளுக்கும் மேலாக இதயங்களை தொட்டு வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆயிரத்தி 1994 ஆண்டில் ஆண்டவர் ஐயாவுக்கு ஒரு தெளிவான தரிசனத்தை கொடுத்தார். அது என்னவெனில், என் சபையை கட்டுவாயாக, என் மந்தையை மேய்ப்பாயாக என்ற வார்த்தையின் கீழ்ப்படிதலின் விளைவாக மும்பை அன்டாக் ஹில் பகுதியில் எபுரோன் திருச்சபை நிறுவப்பட்டது. பின்பு தாராவி மற்றும் தீவா என்னும் பகுதிகளில் சபை பெருக துவங்கியது. இந்த திருச்சபைகள் கடந்த 31 ஆண்டு காலமாக நம்பிக்கை, அன்பு மற்றும் ஐக்கியத்தில் செழித்து வளர்கின்றது. நமது ஐயாவின் 45 ஆண்டுகால ஊழியத்தின் சிறப்பு அம்சங்கள்: சுவிசேஷ ஊழியம், ஞாயிறு ஆராதனைகள் தமிழ், ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில், வேத பாட ஆராய்ச்சி கூட்டங்கள், வாலிபர் கூட்டங்கள், மாதாந்தர முழு இரவு ஜெபம், உபவாசம் மற்றும் அபிஷேக ஆராதனைகள், ஞாயிறு பள்ளி தமிழ் மற்றும் ஹிந்தியில், தினசரி திறப்பின் வாசல் ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை, பெண்கள் கூட்டம், ஏழைகளுக்கு உணவு பகிர்தல், மற்ற திருச்சபைகளுக்கு உதவுதல், மாதம் ஏழைகளுக்கு கல்வித்தொகை, விதவைகளுக்கு உதவித்தொகை மற்றும் ரேஷன் உதவிகள் என சொல்லிக்கொண்டே போகலாம். ஐயா அவர்கள் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துள்ளார்கள். இன்று இந்த ஊழியம் 700க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கும் அனைத்து கிளைகளிலும் 2000க்கும் மேற்பட்ட விசுவாசிகளுக்கும் தாயகமாக உள்ளது. நமது ஐயா அவர்களின் எதிர்கால தரிசனம் 1,00,000 ஆத்துமாக்களை கிறிஸ்துவிடம் வழிநடத்தி அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதே. தேவன் ஐயாவை பாடல், செய்தி, ஜெபம் மூலமாக வல்லமையாக பயன்படுத்தி வருகிறார். உம்மை அன்றி யாரை பாடுவே இயேசையா, நன்கு உள்ளம் பொங்குதே இயேசையா, நன்கு பொங்குதே. ஒரு வார்த்தை சொல்லும் சுகம் அடைந்திடுவே, ஒரு நேரம் கேட்டால் உயிரடைந்திடுவே, ஒரு நேரம் பார்த்தால் மனம் கசந்தாடுவே, ஒரு நேரம் நினைத்தால் உம் ராஜ்யம் வருவே. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை எங்களை நனைத்ததையா. எஜமானனே எஜமானனே
தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எல்லா பாதுகாப்பையும் கொடுக்கிறார். हम परमेश्वर के बच्चों पर में सारी सुरक्षा दे, நம்மை பாதுகாக்கிறவர் மாத்திரமல்ல, रक्षा करने वाला केवल नहीं, ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியத்தை தருகிற ஆண்டவர், हर एक दिन आरोग्यता देने वाला ஒவ்வொரு நாள் ஆண்டவருக்குள்ளே கலிகூறும்படியாய் செய்கிறார். हर एक दिन परमेश्वर में मगन होने के लिए करता है. நம்பிக்கையின் செட்டையாய் இருக்கிறார். अब भरोसा का जो पंख है, அவர் நம்புகிறவரை ஒருவர் அவர் கைவிடுவதில்லை. भरोसा करने वालों को वो हाथ नहीं நம்மை छोड़ता, சுமக்கிறவராய் இருக்கிறார். उठाने वाला परमेश्वर. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு நான் கேடகத்தை பற்றி பேச போகிறேன். आज ढाल के बारे में जो कहने वाले हैं, கேடகம் என்றால் என்ன ढाल कहने पर क्या है என்று நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். और आज हम देखने वाले हैं. இப்ப இங்கே சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல और भजन संहिता की किताब 18वां अध्याय के 35 वचन में, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அப்போ என்ன வேணும் கேடகம்? तो ढाल क्या चाहिए? ரட்சிப்பின் கேடகம். சங்கீதம் 28 இன்னைக்கு வாசித்த வேத பதில 7ஆம் வசனத்துல दूसरा पढ़े भजन संहिता 28वां अध्याय के 7वां वचन, 7ஆம் வசனத்தை வாசி. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, प्रिय परमेश्वर के लोगों, ஆண்டவர் என்னை எப்படி சொல்லுகிறாரு? परमेश्वर कैसा कहता है? கர்த்தர் என் பலனும் கேடகமாய் இருக்கிறார். और यो मेरा ढाल और मेरा बल है. காருண்யம் என்னும் கேடகம் வேணும். और करुणा नामक जो ढाल चाहिए. காருண்யம்னா என்ன? और करुणा यानी क्या है? ஹல்லேலூயா சொல்லுமா. हालेलुया. சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிமா. भजन संहिता 5वां अध्याय के 12 वचन, கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவேன். சங்கீதம் 91:4ல भजन संहिता 91 के 4 वचन में, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் அவருடைய பாதுகாப்பு சட்டையை கொண்டு மூடுவார். परमेश्वर सुरक्षा का परमेश्वर पंख दे देगा. தம்மில் ஆண்டவரை யாரெல்லாம் அன்பு கூறுகிறார்களோ जो कोई परमेश्वर से प्रेम करते हैं, அவர்களை அவர் காப்பாற்றுகிறார். उनकी वो रक्षा करता है. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுதுன்னா என்ன? परमेश्वर के पास प्रेम करना यानी उसका अर्थ क्या है? ஆலயத்துக்கு வரணும், कलीसिया आना चाहिए, பைபிள் வாசிக்கணும். पवित्र शास्त्र पढ़ना है. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ जो परमेश्वर हमारे लिए कहते हैं, அதுபடி நடக்க நம்ம பிரயாசப்படணும். उसके अनुसार चलने के लिए परिश्रम करना है. நமக்கு இடர்கள் வரலாம், और ठोकर आ सकते நீ हैं, விழுந்தாலும் எழுந்திருக்கணும். और गिरने पर भी उठना चाहिए. ஆண்டவர் மன்னிக்க தாய் புரிந்தவர். परमेश्वर क्षमा करने दयालु है. வேதம் நமக்கு சொல்கிறது, पवित्र शास्त्र कहती है, ஒரு ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? क्या कोई स्त्री अपने दूध पिलाने वाले बच्चों क्या वो भूल जा सकती है? அவள் மறந்தாலும் वो भूलने पर भी, நான் உன்னை மறப்பதில்லை என்று ஏசாயா 49:15 சொல்லுது. और मैं तुझे भूलो करके यशायाह 45वां अध्याय 15 वचन में कहता है, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்பவும் நமக்கு துணையா இருக்கிறார். परमेश्वर के बच्चों के लिए परमेश्वर हर पल सहायता बनकर है. ஒரு ஆட்டை காணாதவன் और एक भेड़ को भी जो இப்ப खो 100 गया, ஆடு இருக்கு, அந்த ஒரு ஆட்டுக்காக நீ போடி எங்க போய் தேட போற? 100 भेड़ में से एक को ढूंढकर कहां जाएगा तू? ஹல்லேலூயா. हालेलुया. 99 ஆட்டை விட்டுட்டு और 99 को जंगल में छोड़कर ஒரு ஆட்டை தேடி போன ஆண்டவர். उस खोई भी एक को ढूंढने वाला हालेलुया. हालेलुया. ஹல்லேலூயா சொல்லுமா. हालेलुया. அதையும் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். उसे भी लेकर आने के लिए चाहता है. அருமையான தேவ பிள்ளையே, प्रिय परमेश्वर के நீ लोगों, தூரமாய் போயிருக்கிறாயா? तो दूर जा चुका அவருடைய है, மந்தைக்குள் இல்லாமல் வெளியே போயிருக்கிறாயா? उनकी भेड़शाला में न होकर बाहर चला உன்னை गया. தேடுகிற மேய்ப்பன் உன்னை பார்த்து கொண்டே और இருக்கிறார். ढूंढने वाला चरवाहा तुझे ढूंढ रहा है. எப்பொழுது வருவாய் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். कब आएगा अपेक्षा कर रहा है. ஹல்லேலூயா. हालेलुया. அவர் நல்ல மேய்ப்பன். वो अच्छा चरवाहा உன்னை இழக்க அவர் விரும்பவில்லை. तुम्हें खोने के लिए नहीं चाहता. ஹல்லேலூயா. हालेलुया. அவர் உன்னை இழந்து போகிறதும் இல்லை. वो तुम्हें न खोएगा. என்றைக்கு உன் மேல அடையாளம் போட்டாரோ जिस दिन तुम्हारे ऊपर एक छाप அவர் डाल दिया, உனக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். तुम्हारे लिए सिफारिश करता है. உனக்காக அவர் ரத்தம் சிந்திய ஆண்டவர். तुम्हारे लिए लहू बहाने वाला அவருடைய परमेश्वर. ரத்தம் உன் மேல இருக்கிறதை மறந்து விடாதே. उनका लहू तुम्हारे ऊपर है, उसे मत भूल जाए. அதைத்தான் சொல்கிறார். यिर्मयाह में उसी कहता है, இப்படி வார்த்தைகள் கிடைத்த உடனே वचन मिलते ही அவைகளை உட்கொண்டேன். उसे अपना लिया. உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் वचन हृदय में आनंद என் இதயத்துக்கு மகிழ்ச்சியாய் இருந்தது. और हृदय के लिए वो मगन रहा. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, सेनाओं का यहोवा परमेश्वर, உம்முடைய நாமம் எனக்கு उसका தரிக்கப்பட்டிருக்கிறது. नाम मुझे दिया गया है. கர்த்தருடைய நாமத்தை தரித்துக் கொண்ட தேவ பிள்ளையே, परमेश्वर के नाम दिए परमेश्वर के लोगों, இந்த வேதத்தை நீ நம்பு. इस पवित्र शास्त्र को இந்த भरोसा வார்த்தையை कर, நீ ஏற்றுக்கொள். वचन को ग्रहण कर. நீ ஏற்றுக்கொள்
எடுத்துக்கொள்ளும் போதே ग्रहण करते ही இந்த வார்த்தை உள்ளே போகி वचन अंदर प्रवेश करके முதலாவது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். पहला तुम्हें आनंद देती है, உன் இருதயத்தில் மகிழ்ச்சி கொடுக்கும். हृदय में खुशियां देगी, உன் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதியும் நீங்கி போகும். शरीर की सारी बीमारी दूर हो जाएगी। இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது. आज परमेश्वर का वचन वैसा ही कहता है। நான் வார்த்தையை நம்புவேன், वचन को भरोसा करता हूं, கர்த்தருடைய வார்த்தையை நம்புவேன், परमेश्वर वचन को भरोसा करता हूं। அடிக்கடி சொல்லுவேன், कई बार मैं कहता हूं, இதுவரைக்கும் अब तक எந்த வியாதியை என்னை மேற்கொள்ள முடியவில்லை. इससे बीमारी मुझे प्रबल कर नहीं पाया। இதுவரைக்கும் अब तक நான் படுக்கையில கிடந்ததும் இல்லை, बिछौने में लेटा नहीं, நான் சரித்திக்கு போகாம இருந்த நாட்கள் இல்லை. और कलीसिया गया नहीं, ऐसा कोई देना। ஆண்டவரை தேடுறியா? परमेश्वर को ढूंढते हो, கர்த்தருடைய பிள்ளையே, परमेश्वर के लोगो, தேவனுக்கு உண்மையா இருக்கிறாயா? परमेश्वर के लिए वो सच्चा हो, இரக்கம் பாராட்டுகிறாயா? क्या दया करते हो, உனக்கு நன்மை செய்வர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயா? तेरे लिए भलाई करने वाले लोग के लिए भलाई करने के लिए सोचते हो, அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? के लिए प्रार्थना करने के लिए सोचते हो, உனக்காக திறப்புல நிக்கிறவர்களை யோசித்து பார்த்தாயா? क्या तेरे लिए जो तरफदारी करते प्रार्थना करते उनके लिए सोचते हो? இங்கே கர்த்தருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. परमेश्वर क्या करनी होता தீய है, சக்தியை சுட்டெரிக்கிறார் ஆண்டவர். बुराई शक्ति को जला देता है தீய परमेश्वर, சக்தியை சுட்டெரிக்கிறார். बुराई शक्ति को जला रहा है परमेश्वर। சர்ப்பத்தின் ஆவியை மிதிக்கிறார் இயேசுவின் நாமத்தினால. सांप क्या तो मिटाते यीशु के பொல்லாத नाम, ஆவியை மிதிக்கிறார். बुरी आत्माओं को मिटा। நமது திருச்சபையின் சார்பாக என் தேசம் என் ஆத்துமா, கிரேஸ், ஹெப்ரோன் என 4 பாடல் ஆல்பம்ஸ் வெளியிடப்பட்டுள்ளது. பாதைகளை மாற்றணும், கல்வாரியை காணணும், சிலுவையை சுமக்கணும், கல்வாரியை காணணும், சிலுவையை சுமக்கணும். என் தேசம் என் தேசம் என் தேசம் என் தேசம். வேண்டா இந்த உலகம் வேண்டா எனக்கு, இயேசுவே உம் அன்பொன்று போதும் எனக்கு. உம் அன்பிலே நான் நித்தம் மகிழுவே, உம் சமூகமே நான் நித்தம் அமருவே. எனக்குதவும் ஒருவர் உண்டு போதும் அவர் எனக்கு, எனக்குதவும் ஒருவர் உண்டு போதும் அவர் எனக்கு. கலங்க மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன். என் பாரங்கள் யாவற்றையும் அவர் மேல் வைத்து விட்டேன், என் பாரங்கள் யாவற்றையும் அவர் மேல் வைத்து விட்டேன். எனக்குதவும் ராஜா எங்கள் தேவா, எங்கள் தேவாதி தேவன் நீரே. எங்கள் ராஜா எங்கள் தேவா, எங்கள் தேவாதி தேவன் நீரே. உம் நாமத்தையே உயர்த்திடுவோம், என்றென்றும் நாம் தொழுதிடுவோம். உம் நாமத்தையே உயர்த்திடுவோம், என்றென்றும் நாம் தொழுதிடுவோம். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும், பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம், உதவி செய்வது லேசான காரியம். நமது பரிசுத்த எப்ரோன் திருச்சபையின் தலைமை போதகர் அப்போஸ்தலர் PK தியாகராஜன் ஐயா அவர்களை இந்த 75வது ஆண்டு பிறந்தநாள் அன்று வாழ்த்த வயதில்லை வணங்குகின்றோம். ஐயா, பரிசுத்த எப்ரோன் திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.